ஆண்டிப்பட்டியில் நாளை நடைபெறும் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று இரவு மதுரை வரவுள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஸ்டாலின், சொல்லுங்க, இரவு எத்தனை மணிக்கு பிரதமர் மோடி வருகிறார்? அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவில் இருக்கு? இரவு வரும் அவர் எத்தனை நாட்கள் தமிழகத்தில் இருக்கிறார்? அவருடைய பயணத்திட்டம் சொல்லுங்க. கண்டிப்பா. அதாவது பிரதமர் நரேந்திர மோடி கேரள மாநிலத்திலிருந்து இன்று இரவு சரியாக 10 மணிக்கு மேல் மதுரை விமான நிலையம் வந்து சேர்கிறார். அங்கிருந்து அவர் கார் வழியாக மதுரையில் இருக்கக்கூடிய பசுமலையில் உள்ள ஒரு பிரபல விடுதியில், தனியார் விடுதியில் இன்று இரவு தங்குகிறார். அங்கு தங்கிய பின்பாக அவர் நாளை மறுநாள் காலையில் அங்கிருந்தபடி ஹெலிகாப்டர் மூலமாக அவர் தேனி செல்கிறார். தேனியில் இருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் அவர் பங்கேற்று பேச இருக்கிறார். காலை 10:30 மணி அளவில் அந்த பிரச்சார பொதுக்கூட்டமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகனும் தேனி மக்களவை தொகுதியினுடைய அதிமுக வேட்பாளருமான ரவீந்திரநாத் குமார் மற்றும் அதே போல பெரியகுளம் மற்றும் ஆண்டிப்பட்டியினுடைய இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர்கள் உள்ளிட்ட அதிமுக மற்றும் அவருடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அவர் அங்கு பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். அந்த பிரச்சார கூட்டம் நிறைவு பெற்ற பின்பாக அங்கிருந்து மீண்டும் ஹெலிபேட் மூலமாக ராமநாதபுரம் செல்லக்கூடிய அவர் அங்கு ராமநாதபுரம் தொகுதியினுடைய பாஜக வேட்பாளரான நயினார் நாகேந்திரன், அதே போல சிவகங்கையினுடைய பாஜக வேட்பாளரான ஹெச் ராஜா, அதே போல தூத்துக்குடியினுடைய பாஜக வேட்பாளரான தமிழிசை உள்ளிட்டவருக்கு அவர் வாக்குகள் சேகரித்து பிரச்சாரம் செய்யவிருக்கிறார். பிரதமர் மோடியினுடைய இந்த பிரச்சார பொதுக்கூட்டமானது நாளை 2 இடங்களில் நடைபெற இருக்கிறது. ஒன்று தேனி மாவட்டத்திலும் மற்றொன்று ராமநாதபுரத்திலும் நடைபெற இருக்கிறது. இந்த முக்கிய தலைவர்கள், அதாவது இன்று வந்து ராகுல் காந்தி வருகிறார், நாளை மோடி வருகிறார். நாளை பொதுக்கூட்டம் என்றாலும் கூட முதல் நாளே வந்து மோடி இங்கு மதுரையில் தங்குகிறார். இந்த காரணத்திற்காக ஏற்கனவே மதுரையில் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறது. விமான நிலையங்களுக்கு 7 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறது. தலைவர்கள், நாட்டினுடைய மிக முக்கிய 2 தலைவர்கள் ஒரே நேரத்தில் மதுரையில் வந்து முகாமிட்டிருக்கிறது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பார்க்கக்கூடிய நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதைவிட துறை அளவில் அதிகப்படியான அளவில் செய்யப்பட்டிருக்கின்றன. 2 முக்கிய பிரச்சாரங்களும் கிட்டத்தட்ட தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தேசிய கட்சிகளுடைய 2 முக்கிய துருவங்களும் தமிழகத்தில் முகாமிட்டு தங்களுடைய இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை அவர்கள் மேற்கொள்ளவிருப்பது அந்தந்த கட்சிகளினுடைய மிக முக்கிய பலமாக பார்க்கப்படுகிறது. மிக நெருக்கமாக தேசிய கட்சிகளினுடைய 2 மிக பெரும் தலைவர்கள் தமிழகத்தில் முகாமிட்டிருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இன்று தேனியில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் ராகுல் காந்தி நாளை அதே தேனியில் பிரதமர் மோடி பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவில் இருக்கு? தேர்தல் அரசியல் கட்சிகள் எந்த அளவுக்கு இந்த ஏற்பாடுகள் தீவிரமா இறங்கியிருக்காங்க? கண்டிப்பா. அதாவது இன்று மாலை நடைபெறக்கூடிய தேனியில் அந்த பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்கிறார். இவர் தேனியினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளரான EVKS இளங்கோவன், அவர் முன்னாள் தலைவர், அவருக்கு பிரச்சாரம் செய்கிறார். அந்த பிரச்சாரத்தில் திமுகவினுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் பங்கேற்கிறார்கள். ஏனென்றால் தேனியை பொறுத்த மட்டிலும் அந்த மாவட்டத்தில் 2 இடைத்தேர்தல்கள் நடைபெறுகின்றன. எனவே அந்த 2 இடைத்தேர்தல்களை முக்கியமாக கருத்தில் கொண்டு அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதான வேட்பாளர்கள் ஒருவரான EVKS இளங்கோவன் அங்கு போட்டியிடுவதால் தேனியை தேர்தல் பரப்புரைக்காக முக்கியமாக அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அதன் பின்பாக முடித்துக் கொண்டு அவர் அருகில் இருக்கக்கூடிய மதுரைக்கு வருகிறார். மதுரையில் அவருடைய பிரச்சாரம் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மதுரையை பொறுத்த மட்டிலும் மண்டேலா நகரில் 7 மணிக்கு மேல் அவருடைய பிரச்சாரம் இருக்கிறது இன்று இரவு. இந்த பிரச்சாரத்தில் விருதுநகர் தொகுதியினுடைய காங்கிரஸ் வேட்பாளரான மாணிக் தாகூர் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். அதே போல சிவகங்கையினுடைய காங்கிரஸ் வேட்பாளரான கார்த்திக் சிதம்பரம் பங்கேற்கலாம். அதே போல மதுரையினுடைய மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளரான சு வெங்கடேசன் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினருடைய வேட்பாளர்களால் அதிக அளவில் இருக்கிறார்கள். அவர்களுடைய பிரச்சாரங்கள் ராகுலுடைய பிரச்சாரங்களாக இருக்கும். எனவே அது தொடர்பாக ஏற்கனவே கடந்த 2 நாட்களாகவே அந்த மண்டேலா நகரில் ராகுலுடைய பிரச்சாரம் காரணமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஜலால் நிலையில் நடந்து வருகின்றன. கட்சியினரும் திமுக கூட்டணி கட்சியினரும் அந்த ஏற்பாடுகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். தேனியிலும் ஏற்கனவே அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மதுரை, தேனி என அருகருகே இருக்கக்கூடிய அந்த பிரச்சாரங்கள் முழுக்க அதாவது தன்னுடைய கூட்டணி கட்சிகள், திமுகவை விட கூட்டணி கட்சிகள் அதிக அளவில் போட்டியிடக்கூடிய தென் மாவட்டங்களில் அவர்களுடைய வெற்றி வாய்ப்பை பிரகாசிப்பாக பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த களத்தை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதாக காங்கிரஸ் கட்சியினுடைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன் அடிப்படையில் ராகுல் காந்தியுடைய பிரச்சாரம் இருக்கும். ராகுல் காந்தி தன்னுடைய பிரச்சாரத்தை முடித்து இங்கிருந்து புறப்படும் அதே நேரத்தில் கேரளாவில் இருந்து பிரதமர் மோடி மதுரைக்கு வருகை தருவார். இப்படி ஒரு துருவம் செல்லும் பொழுது மறு துருவம் மதுரையில் களமிறங்கும். 2 நாட்கள் மதுரையை பொறுத்த மட்டும் அதிக அளவிலான பாதுகாப்பிற்கு பஞ்சம் இருக்காது. ஏற்கனவே கடந்த 2 நாட்களுக்கு முன்பாகவே விமான நிலையமானது 5 அடுக்கு பாதுகாப்பிலிருந்து 7 அடுக்கு பாதுகாப்பிற்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. இப்படி பாதுகாப்புகளை பொறுத்த மட்டும் 2 மாவட்டங்கள் மதுரை, தேனி, அதே போல பிரதமர் வருகையொட்டி ராமநாதபுரம் என அடுத்த அனைத்து மாவட்டங்களிலும் கடுமையான பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறது.
தேர்தல் களத்தில் மிக முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படும் இரு நிகழ்வுகள் இன்றும் நாளையும் தேனியில் நடக்க இருக்கின்றன. இதில் மோடியின் மதுரை வருகை குறித்து பல முக்கிய தகவல்களை செய்தியாளர் ஸ்டாலின் வழங்க கேட்டோம். நன்றி ஸ்டாலின்.